Voice of Tamil 24. தமிழ் சினிமாவில் 100 கோடிக்கும் மேல் சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகராக திகழ்பவர்தான் நடிகர் விஜய். இவர் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி ஆரம்பித்தது மக்கள் மத்தியில் மேலும் இவருக்கு மரியாதையும் வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்துள்ளது. இந்நிலையில் புசி ஆனந்த் விஜய்க்கு வசிய மருந்து வைத்துவிட்டார் என்று விஜயின் தந்தை எஸ். சந்திரசேகர் கூறியதாக பைல்வான் ரங்கநாதன் வெளியிட்ட வீடியோ தற்போது வைரலாகி உள்ளது. அதன்படி அவர் கூறுகையில், புசி ஆனந்த் என்பவர் யாரென வினவினால், புசி என்பது புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களே 5000 பேர்தான் இருப்பார்கள். அதில் 2000 வாக்குகளை பெற்று புசி ஆனந்த் அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். இவ்வாறு எம்எல்ஏவான ஆனந்த் தனது தொகுதியின் பெயரை தனது பெயரோடு நிறுத்திக் கொண்டார். இவரது தொழில் விறகு கடை வியாபாரமாகும். இதைத் தொடர்ந்து விஜய் ரசிகர் மன்ற கிளை கழக தலைவராக புசி தொகுதியில் ஆனந்த் இருந்தார். இதன்பின் விஜயின் தந்தை அவரை தமிழகத்தின் விஜய் ரசிகர் மன்ற தலைவராகினார். நாளடைவில் விஜயுடன் நெருங்கி பழகி விஜயின் தந்தைக்கு வேட்டு வைத்துவிட்டார். வாரான நிலையில் என் மகன் ஒரு அப்பாவி, கேரளாவிலிருந்து மாந்திரிகர்களை அழைத்து வசியம் வைத்தது மட்டுமல்லாமல் அப்பா அம்மாவிடம் இருந்து கூட விஜயை பிரித்துவிட்டார் புசி ஆனந்த். புசி ஆனந்தின் பேச்சை கேட்டுதான் விஜய் நடந்து கொண்டுள்ளார். விஜய் சொந்தமாக யோசிப்பது இல்லை என்று எஸ். சந்திரசேகர் குற்றம் சாட்டியுள்ளாராம். அது மட்டுமின்றி கட்சி தொடங்குவது தொடர்பான அறிவிப்பையும் புசியின் அறிவுரையை கேட்டுக்கொண்டுதான் விஜய் தெரியப்படுத்தினாராம் என பைல்வான் ரங்கநாதன் விஷயத்தை போட்டு வைத்துள்ளார். இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் சிலர் பைல்வான் ரங்கநாதன் எப்போதுமே வாயில் வந்ததை பேசுவார் என அவருக்கு கமெண்ட் செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.